இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வாய்ப்பில்லை என கைவிரித்த கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் திமுக தான் அழைப்பு விடுக்க வேண்டும் என விஜய் எதிர்பார்க்கிறாரா? விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசை கண்டித்து தஞ்சையில் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என ஸ்டாலின் அறிவிப்பு. கல்குவாரி உரிமையாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 28 கோடி ரூபாய் ரொக்கம், 15 கிலோ தங்கமும் சிக்கியதால் காவல்துறையினர் அதிர்ச்சி. சபரிமலையில் கலப்பட நெய் விநியோகம் செய்யப்பட்ட விவகாரம், தேவசம் போர்டு அதிகாரியே உடந்தையாக இருந்தது அம்பலம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு நீர் திறக்க வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்று குழு நேற்று முன்தினம் பரிந்துரைத்தது. இம்முடிவை ஏற்க முடியாது என கூறிய கர்நாடகா இதனை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடவும் ஆலோசித்து வந்தது. இந்நிலையில் டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 54வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பங்கேற்ற தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தண்ணீர் திறக்க உத்தரவிட வலியுறுத்தினர். கர்நாடகா தரப்பில் தற்போதைய நிலையில் தண்ணீர் திறக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு கருத்துக்களையும் கேட்டுக்கொண்ட காவிரி ஆணைய தலைவர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தபடி பற்றாக்குறை கால நீர் பங்கீட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என்றார். மேலும் காவிரி நீர் விவகாரம் குறித்து பேச தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகம் வர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். And I have called a all-party meeting on Sunday on this Kaveri issue, and the Honorable Chief Minister of Tamil Nadu is coming. We wholeheartedly want to discuss, work out in the best interest of both the states. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர மறுத்து கர்நாடகா அடாவடி செய்யும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அம்மாநிலத்திற்கு செல்லும் திரு விஜயின் முடிவுக்கு தமிழக அரசியல் தலைவர்களும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றாததால் விவசாயிகள் வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்தே மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் பிரதமருக்கு கடிதம் எழுதியதுடன் கடமை முடிந்துவிட்டது என தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனம் காத்து வருவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தின் மூலம் வலியுறுத்தியிருக்கின்ற நிலையில் திரு விஜய் கர்நாடக பயணம் மேற்கொள்வது அதனை நீர்த்து போக செய்யாதா என்றும் அவர் கேட்டுள்ளார். தமது திரைப்படம் கர்நாடகத்தில் வெளியாவதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சர் அமைதி காப்பதாக வரும் செய்திகளுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துடன் விவசாய சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்தையும் கூட்டுமாறு அனைத்து கட்சிகள் விடுத்த கோரிக்கைக்கும் பதில் கூறாமல் திரு விஜய் அமைதி காப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் திமுக தான் அழைப்பு விடுக்க வேண்டுமென முதலமைச்சர் எதிர்பார்க்கிறாரா என்று வினவியுள்ள திரு ஸ்டாலின் தாவேக அரசால் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதற்கும் தயாராகவே இருப்பதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படாததால் 2500 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டு 14 லட்சம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறுவை சிறப்பு நிவாரண தொகுப்பை காலம் தாழ்த்தாமல் அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதில் தாவேக அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் வரும் 3ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தஞ்சாவூரில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி தலைமையில் திமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் குரலை கேட்காத அரசின் கவனத்தை ஈர்க்கும் முதல் கட்ட நடவடிக்கைதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று கூறியுள்ள அவர் மெத்தன போக்கு தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார். மாணவர்களது போராட்டங்களை வன்முறையற்ற முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என காவல்துறைக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நீட் முறைகேடுகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதும் பெல்லட் குண்டுகளால் சுட்டதும் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.
இந்த தாக்குதல் தொடர்பாக முன்னாள் IPS அதிகாரி திரு யசோவர்தன் ஆசாத், பெல்லட் குண்டுகளால் பாதிக்கப்பட்ட திரு பிரசாந்த் குமார் சிங், ஷேக் இர்ஷாத் மன்சூரி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பு வழக்கறிஞர் திருமதி பிருந்தா குரோவர், அதிரடிப்படை விசாரணையில் பெல்லட் குண்டுகளால் 7 ரவுண்டுகள் மாணவர்கள் மீது சுடப்பட்டது தெரிய வந்துள்ளதாகவும், உலோக குண்டுகள் தாக்கி மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். அரசியலமைப்பு சட்டம் 19(1)B வழங்கியுள்ள சுதந்திரமாக கூடும் உரிமைக்கு இது எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து வாதிட்ட IPS அதிகாரி திரு யசோவர்தன் ஆசாத் தரப்பு வழக்கறிஞர் கூட்டத்தை கலைக்க பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பெல்லட் துப்பாக்கிகள் கண்மூடித்தனமாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க விரைவு அதிரடிப்படையின் வெடிமருந்துகள் மற்றும் ஆயுத பயன்பாட்டு பதிவேடுகளை பாதுகாத்து சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கும் டெல்லி காவல்துறைக்கும் உத்தரவிட்டனர். மாணவர்களின் போராட்டங்களையும் அரசுக்கு எதிராக பொதுவெளியில் போராடுபவர்களையும் காவல்துறையினர் வன்முறையை கொண்டு அடக்காமல் அஹிம்சை வழியையே கையாள வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். டெல்லி தாக்குதலில் காவல்துறையினர் கூடுதல் பலப்பிரயோகம் செய்தது உறுதி செய்யப்பட்டால் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என தலைமை நீதிபதி கூறினார். காவல்துறையினரும் மனிதர்கள்தான் என்ற நீதிபதி திரு ஜாய்மால்யா பக்சி, போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கல்குவாரி உரிமையாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 28 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 15 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பீர்பூம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் பேருந்து ஓட்டுநர் மினார் மண்டல் என்பவர் கல்குவாரி நடத்தி வருகிறார். சட்டவிரோத கனிம கடத்தல் புகார் அடிப்படையில் அவரது வீட்டில் காவல்துறையினர் நேற்றிரவு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கட்டுக்கட்டாக பைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 28 கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் கைப்பற்றினர். 5 பணம் என்னும் இயந்திரங்கள் பழுதாகும் அளவிற்கு மலை போல் பணம் குவித்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணக்கில் வராத 15 கிலோ தங்க பிஸ்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பணம் மற்றும் தங்கம் தனது கூட்டாளியான கல்குவாரி உரிமையாளர் டூலு மண்டலுவுக்கு சொந்தமானவை என்று மினார் கூறியுள்ளார். டூலு மண்டல் திரிணாமுல் காங்கிரஸில் செல்வி மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய MLA-க்களில் ஒருவரான திரு அனுப்பிரதா மண்டலுக்கு நெருக்கமானவர். டூலு மண்டலையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதால் திரு அனுப்பிரதா உள்ளிட்ட திரிணாமுல் தலைவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட பணம், தங்கத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு காவல்துறையின் நடவடிக்கையை மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி பாராட்டியுள்ளார். ஊழல்வாதிகள் மற்றும் மணல் மாஃபியாக்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை தொடரும் என்று அவர் கூறியுள்ளார். 3 நாட்கள் இடைவெளிக்கு பின் ஈரான் நகரங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானுடன் கடந்த ஜூன் மாதம் செய்து கொண்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட அமெரிக்கா தொடர்ந்து 13 நாட்களாக தாக்குதல் நடத்தியது. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசியது. இந்நிலையில் ஈரானில் தாக்குதல் இலக்குகளை எட்டியதாக கூறி கடந்த வாரம் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் பதற்றம் சற்று தணிந்த நிலையில் நேற்று ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் ஹோசிஸ்தான், கெஷும் தீவு, புஷேர், ஜாம் மற்றும் ஹோர்முஸ் நகரங்களில் கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. அமெரிக்காவின் தாக்குதலில் கெஷும் தீவில் தம்பதியும் 2 வயது குழந்தையும் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீண்டும் அத்துமீறிய அமெரிக்காவுக்கு இன்று இரவு தண்டனை கொடுக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை கூட்டாக நிர்வகிக்கும் ஓமனின் திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. நீரிணையின் இருவழி போக்குவரத்தையும் தாங்கள் மேற்பார்வையிடும் வகையில் புதிய முன்மொழிவை ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி அளித்துள்ளார். இதனை பரிசீலித்த ஓமன், ஈரானிய நீர், சர்வதேச பாதை மற்றும் ஓமன் நீர் என 3 கடல்வழி பாதைகளை கொண்ட மற்றொரு முன்மொழிவை வழங்கியுள்ளது. இதனை ஓரளவு ஏற்றுக்கொண்டுள்ள ஈரான் இறுதி ஒப்பந்தம் தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வறட்சியால் கருகிய பயிர்களுக்கு உயிர் கொடுக்க குடத்தில் நீர் எடுத்து ஊற்றி விவசாயிகள் போராடி வருகின்றனர். முசிறி வட்டம் மங்கலம் அருகே அண்ணா நகர் பகுதியில் எல்னினோ பருவநிலை மாற்றத்தின் கோர தாண்டவத்தால் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது. வழக்கமான பருவமழை பொய்த்ததாலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததாலும் இப்பகுதியில் விவசாய நிலங்கள் வறண்டு கிடக்கின்றன. பல மாதங்களாக பாடுபட்டு வளர்த்த மரவள்ளி செடிகளும் கரும்புகளும் போதிய நீரின்றி வாடி வதங்கி காய்ந்து வருகின்றன. எஞ்சியுள்ள மரவள்ளி கிழங்கு செடிகளை காப்பதற்காக விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் ஆழ்துளை கிணற்று தண்ணீரை குடங்கள் மற்றும் பாத்திரங்களில் சுமந்து வந்து ஒவ்வொரு செடியாக ஊற்றி உயிர் கொடுக்க முயன்று வருகின்றனர்.
கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் காவிரி ஆறு இருக்கு. அப்படி இருந்தும் எங்களோட கிணறுகளும் எங்க ஆழ்துளை கிணறுகளும் ரொம்ப வறட்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குது. மரவள்ளி கிழங்குக்கு வந்து போதிய நீர் பற்றாக்குறை. ஆடி மாசத்துல மழை பெய்யற மழை கூட பெய்யல. எங்களுக்கு அதுவும் கைவிட்டுருச்சு. இயற்கையும் எங்களை கைவிட்டுட்டா நாங்க என்னதான் பண்றது? நாங்க விவசாயமே எங்களை கைவிட்டு போயிருமோன்னு பயந்து இருக்கிற குடிநீரை வச்சாவது குடங்களை கொண்டு கூலி ஆட்களை வச்சு ஒவ்வொரு செடிக்கா தண்ணி ஊத்தி ஊத்தி காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஓட்டுநர் வேலையை விட்டு விவசாயத்தை நம்பி வந்து ஏமாந்து போனதாக விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்தார். கூட்டுறவு சங்கத்துல தான் நாங்கள் கடன்லாம் வாங்கி இந்த கரும்புகளை ஒரு 2-3 லட்சம் செலவெல்லாம் பண்ணினாங்க. இதுங்க கரும்பு காடு 3-3.5 ஏக்கரும் காய விட்டுட்டோங்க தண்ணி இல்லாமல். இது நான் லாரி டிரைவருங்க. லாரியை விட்டு நான் விவசாயம் பண்ணலான்னு வந்தேங்க. இப்போ என் சூழ்நிலை திருப்பி நான் லாரிக்கு தான் போகிற நிலைமை வந்துருச்சுங்க. வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் பாதிப்பு குறித்து அரசு ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு 1.5 லட்சம் லிட்டர் கலப்பட நெய் விநியோகம் செய்யப்பட்ட விவகாரத்தில் தேவசம் போர்டு அதிகாரியே உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஐயப்பன் கோயிலுக்கு கேரள அரசின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பான மில்மா நிறுவனம் தயாரிக்கும் உயர்தர நெய் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சீசனில் மில்மாவின் பத்தினம்திட்டா உற்பத்தி மையத்திலிருந்து 1,77,066 லிட்டர் நெய் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் அதில் தரம் குறைந்த நெய் கலப்படம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அம்மாநில பால்வள மேம்பாட்டுக் கழக இயக்குநர் நடத்திய விசாரணையில் சபரிமலைக்கு கொண்டு செல்லும் வழியில் மில்மா டின்களில் தரம் குறைந்த கலப்பட நெய்யை அடைத்து அனுப்பியதும் அதை சபரிமலையில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து விசாரணை நடத்திய தேவசம் போர்டு ஊழல் தடுப்பு ஆணையம் ஆணையரிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதில் கலப்பட நெய் முறைகேட்டுக்கு பால் பண்ணை வைத்துள்ள விவசாயி ஒருவரும் தேவசம் போர்டு உயர் அதிகாரி ஒருவரும் இடைத்தரகர்களாக செயல்பட்டனர் என்றும் கலப்பட நெய் பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் வரை எந்த இடத்திலும் ஆய்வு செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. முறைகேடு குறித்த தகவல் கிடைத்த பிறகும் மில்மா நிர்வாகிகள் மற்றும் தேவசம் போர்டு நிர்வாக குழுவினர் விசாரணை நடத்தவில்லை எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோசடி குறித்து விசாரிக்க பால்வள மேம்பாட்டுத்துறை இணை இயக்குனர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவை கேரள அரசு நியமித்துள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். பொதுமக்கள் நலன் கருதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் அச்சமின்றி பணியாற்றலாம் என்றும் அவர்களின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தாம் பொறுப்பேற்பதாகவும் சிஆர்பிஎஃப் தலைவர் திரு ஜி.பி. சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது சிஆர்பிஎஃப் படையினர் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தி தாக்கியது சர்ச்சையான நிலையில் இவ்வாறு திரு ஜி.பி. சிங் கூறியுள்ளார். ஆரம்பகட்ட எச்சரிக்கைகள் மற்றும் தடியடி நடவடிக்கைக்கு பிறகும் கூட்டம் கட்டுப்படாததால் டெல்லி காவல்துறையின் எழுத்துப்பூர்வ அனுமதி மற்றும் உரிய வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றியே பெல்லட் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். கோவில்பட்டியில் சுற்றுவட்டார கிராமங்களுடன் நகரை இணைக்கும் மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்க கோரி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் போக்குவரத்து நெருக்கடி மட்டுமின்றி விபத்துகளும் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத மந்தித்தோப்பு சாலையை விரிவாக்கம் செய்து சீரமைக்க கோரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கடைகள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடிகளும் ஏற்றப்பட்டிருந்தன. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என திரு ராகுல் காந்தி ஒரே ஒரு வரி கூறினால் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக தயார் என திரு அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் என எச்சரித்தார். அந்தமான் காடுகளுக்காக குரல் கொடுத்த திரு ராகுல் காந்தி மேகதாது அணை கட்டக்கூடாது என சொல்வாரா எனவும் திரு அன்புமணி கேள்வி எழுப்பினார். அந்தமான் நிக்கோபார் தீவுல மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும், நாங்க என்டிஏல இருந்து விலகுறோம். திராவிடர் கழகம் நடத்தவிருந்த நீட் தேர்வு எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளதற்கு அக்கட்சியின் தலைவர் திரு கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் மற்றும் உயர் ஜாதியினருக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் 4 நாட்களுக்கு இருசக்கர வாகன பேரணி நடைபெறும் என திராவிடர் கழகம் அறிவித்தது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதுடன் சென்னை பெரியார் திடலில் போலீசார் குவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திடீரென்று இந்த பயணம் நடக்கின்ற நேரத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லுவது நீதி முறையிலும் தவறு,
சட்ட ரீதியிலும் தவறு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்கிறாரு. பெரியாருடைய முக்கியமான கொள்கை சமூக நீதி தான், இடஒதுக்கீடு தான். இந்த நிலையிலே என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட திரு கி வீரமணி, சமூக நீதி பிரச்சனையில் கை வைப்பது சமூக விரோத செயலே என்பதை தற்போதைய ஆட்சியாளர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார். டாஸ்மாகை நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்று தனியாருக்கு தாரை பார்ப்பது போல லாக்அப் மரணத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என காவல்துறையையும், முறைகேட்டை தடுக்க முடியவில்லை என கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளையும் தனியாருக்கு தாவேக அரசு தாரை பார்க்குமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மானாமதுரை அஜித்குமார் லாக்அப் மரணம் குறித்து பேசிய போது எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று வீரவசனம் பேசிய மாவீரன் நெப்போலியன் விஜய் இப்போது தலைமறைவாகி விட்டாரா என்றும் அவர் கேட்டுள்ளார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகள் தாளவாடி மலைப்பகுதியில் சுங்கச்சாவடி அமைத்தது போல கரும்பு லாரிகளை வழிமறிப்பது தொடர்கதியாக உள்ளது. இன்று காலை தாளவாடியில் இருந்து சத்தியமங்கலத்தில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வந்த லாரியை யானை ஒன்று வழிமறித்து கரும்பை தின்று பசியாறியது. இதேபோல பண்ணாரி சோதனை சாவடி அருகே மற்றொரு யானை சாலையை மறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பீகார் மாநிலம் பாங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. பாஜக தேசிய தலைவரான திரு நிதின் நபின் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றதை அடுத்து பாங்கிப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அத்தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. பாஜக வேட்பாளரான திரு நீரஜ்குமார் சின்ஹாவை எதிர்த்து தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனருமான திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுகிறார். வரும் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை நந்தனத்தில் உள்ள தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனத்துக்கு சென்றதால் அண்ணா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கிண்டி கலைஞர் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் திரு அருண்ராஜ் இருசக்கர வாகனத்தில் செல்ல நேரிட்டது. நாகை மாவட்டம் கிள்ளுக்குடியில் குடிநீர் கேட்டு ஏராளமானோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதிய குடிநீர் குழாய் இணைப்பு அமைத்து தர வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக பேருந்துகளும் கல்லூரி வாகனங்களும் செல்ல முடியாமல் வரிசை கட்டி நின்றன. குற்றால அருவிகளில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் குளிக்க இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்துக்கு ஆவலுடன் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் இதனால் ஏமாற்றம் அடைந்தனர். அதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக அருவிக்கு செல்ல 14வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கான சீருடை நீல நிறத்தில் இருந்து காவி நிறத்துக்கு மாற்றப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. உலக ஆடவர் ஹாக்கி போட்டி வரும் 14 முதல் 30ஆம் தேதி வரை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெற உள்ளது. மகளிருக்கான போட்டி ஆகஸ்ட் 15 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியின் சீருடை காவி நிறத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா காந்தி, அர்ஜுனா விருது பெற்ற இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவர் பைரன் ராஸ்கின்ஹா உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாமல்லபுரம் கடற்கரையில் இன்று தேசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டிகள் தொடங்கின. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட 7 மாநில வீரர்கள் பங்கேற்றுள்ள இப்போட்டிகள் நாளை மறுநாள் வரை நடைபெறுகின்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 273 புள்ளிகள் உயர்ந்து 77,928 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 66 புள்ளிகள் அதிகரித்து 24,317 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்க விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,05,840 ரூபாயாகவும் 1 கிராம் 13,230 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையானது. சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக பிரேசில் அணியின் நட்சத்திர வீரர் நெய்மர் அறிவித்துள்ளார். 34 வயதாகும் நெய்மர் பிரேசில் அணிக்காக 2010ஆம் ஆண்டு முதல் சர்வதேச அளவில் விளையாடி வந்தார். 130 ஆட்டங்களில் பங்கேற்ற அவர் 80 கோல்கள் அடித்து பிரேசில் அணியின் வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அண்மையில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் பிரேசில் அணிக்காக கடைசியாக விளையாடிய நெய்மர் 2 ஆட்டங்களில் 1 கோல் மட்டுமே பதிவு செய்திருந்தார். பிரேசில் அணியின் நட்சத்திர வீரராக 16 ஆண்டுகள் விளையாடிய நெய்மரின் ஓய்வு அறிவிப்பு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கல்குவாரி உரிமையாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக 28 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 15 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.